அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை ஜோ ரியல் டார்ஸின் ஜோதி பாசு. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடு பார்த்தீங்கன்னா, ஒரு மெயின் ரோட்ல இருந்து நடந்து வர தூரத்துல ரோட்ல இருந்து 2வது ஃபிளாட்டா அமைஞ்சிருக்க ஒரு அழகிய வீடை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா மதுரை வாகைக்குளம் டு பாசிங்காபுரம் போற ரோட்ல இருந்து நடந்து வர்ற தூரத்துல ஒரு கிழக்கு பார்த்த மனையில கிழக்கு பார்த்த தலவாசலோடைய கட்டியமைக்கப்பட்டிருக்க அழகிய ஒரு காம்பாக்டான வீடு, காம்பாக்டான பட்ஜெட்டுங்க. இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா முன்பக்கம் ஒரு 20 அடியில் ரோடு இருக்கு. இந்த ரோடு உட்பட பார்த்தீங்கன்னா இந்த வீடு ஒரு 2 சென்ட் இடத்துல கட்டி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த வீடு ஒரு கிழக்கு பார்த்த மனையில கிழக்கு பார்த்த தலவாசலோட நல்ல ஆகச்சிறந்த அழகிய வடிவமைப்போட மிக நேர்த்தியாக கட்டி அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த வீட்டோட முன்முகப்பு தோற்றத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பாருங்க, நல்ல அழகிய வேலைப்பாட்டோடையும் வண்ண வண்ண கலர்களோடையும் அது போக பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி கலர் லைட் எஃபெக்டோட மேலே சீலிங்லாம் அழகா வேலை பார்த்துருக்காங்க. இப்போ இந்த வீட்டோட முன்பக்க மினி பார்க்கிங் ஏரியா தான் பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு 2 வீலர் நிறுத்த பார்க்கிங் ஏரியா. லெஃப்ட்ல வாலில் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. அது போக இபி மீட்டர் கேபினட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 குழா தண்ணி குழா கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லையும் வாலில் ஃபுல்லாக டைல்ஸ் ரைஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த வீட்டோட முன்முகப்பு தோற்றத்தில் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 படி ஏறி தான் வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. தலைவாசலில் நல்ல பாலிஷோட அருமையாக தலைவாசல் டோர் கொடுத்துருக்காங்க. அதுபோக தலைவாசலுக்கு அருகாமையே ஜன்னல் வசதியும் இருக்குது. வாங்க இப்போ இந்த காம்பேக்டான வீடை போய் பார்த்துருவோம். இப்போ இந்த வீட்டோட ஹால் ஏரியாவுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா 4க்கு 2 வெட்டிபி டைல்ஸ் நல்லா கிளாஸி லுக்கில் கொடுத்துருக்காங்க. அதுபோக இது லைட் கலரில் எடுத்துருக்கிறதுனால வீடே நல்ல வெளிச்சமாக அருமையாக அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோட மல்டிமீடியா டிவி யூனிட் தான் பார்க்குறோம். பாருங்கள், அதுபோக டிவி யூனிட்டுக்கு மேலே லாஃப்ட் எடுத்து கப்போர்டு கொடுத்துருக்காங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பால் சீலிங் மல்டி கலரில் பெயிண்ட் பண்ணி இந்த பால் சீலிங் ஒர்க்கு அருமையாக பண்ணியிருக்காங்க. ஓரளவு டீசெண்டான ஸ்பேஸில் தான் இந்த ஹால் கொடுத்துருக்காங்க. காம்பேக்டான வீடாக இருந்தாலும் நமக்கு இடத்த வேஸ்ட் பண்ணாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த மல்டிமீடியா டிவி யூனிட்டை பேக்கில் பேனல் போர்டு கொடுத்து சூப்பராக வேலை பார்த்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் தளத்தில் 4க்கு 2 வெட்டிபி டைல்ஸ் அம்சமாக வந்திருக்கு. அது போக பாருங்கள், நான் அப்படியே நேர் எதிர் திசையில் கான்ட்ராஸ்டாக ஒரு ஃபேண்டா கலரில் பெயிண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க ஆப்போசிட் வாலில். குறிப்பாக சொல்லணும்னா இந்த பால் சீலிங் இந்த ஹாலில் இன்னும் மெருகூட்டி அழகுபடுத்துது. இந்த வீடு பார்த்தீங்கன்னா தரைத்தளத்திலே 2 பெட்ரூமோடையே அமைச்சு கொடுத்துருக்காங்க. பாருங்க, இது ஒரு பெட்ரூமு. இந்த வீடு தரைத்தளத்திலேயே 2 பெட்ரூமோட அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுபோக இது ஒரு பெட்ரூமு. 1க்கு 2 பெட்ரூமோட இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இப்போ வாங்க இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துருவோம். இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூம்லேருந்து உள்ளே போகிறோம். இதுவும் அதே சேம் பேட்டர்னில் 4க்கு 2 வெட்டிபி டைல்ஸ் நல்லா கிளாஸி லுக்கோட யூனிஃபார்மாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஓரளவு அருமையாகவே ஸ்பேஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டெய்லான வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. அதுபோக லாஃப்டில் கப்போர்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா சீலிங்லையும் ஒரு ஃப்ளவர் டிசைன் பண்ணி கலரில் அருமையாக பெயிண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா வித் ட்ரெஸ்ஸிங் டேபிளோட வேற அமைஞ்சிருக்கு பாருங்க. அதுபோக இப்போ இதில் வந்து அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோடையே இந்த பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் மேலே லாஃப்ட் கப்போர்டு நல்ல டெய்லான வார்ட்ரோப்பு வித் ட்ரெஸ்ஸிங் டேபிளோடைய இந்த வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட டாய்லெட் போர்ஷன் பார்க்குறோம். செல்ஃபோனு சார்ஜ் போடும்போது கொண்டு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இந்தியன் டைப்பில் தான் அமைஞ்சிருக்கு. தளத்தில் நல்ல கிரிப்பான டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுபோக வால்லையும் கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. அதுபோக பார்த்தா வெண்டிலேஷனுக்கு வித் லூவர் கிளாஸோட ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. பாத்ரூமுக்கு தேவையான ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டி கொடுத்துருக்காங்க. இது ஒரு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாகவே அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துட்டோம். இந்த பெட்ரூமில் ஜன்னல் வசதி இருக்குது. அதுபோக லாஃப்டில் கப்போர்டு இருக்குது. அதுபோக டெய்லான வார்ட்ரோப் இருக்குது. அதுபோக வித் ட்ரெஸ்ஸிங் டேபிளோடைய அமைஞ்சிருக்கு. அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோட நல்லா சிறப்பாகவே மேலே சீலிங்கில் டெக்கரேட்டிவோடய அமைஞ்சிருக்கு. ஜன்னல் வசதியும் இருக்குது. இப்போ இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்து முடிச்சிட்டோம். வாங்க அப்படியே இதுக்கு நேர் எதிர் திசையில் அடுத்த ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த ஹால்லையும் நல்ல வெளிச்சத்துக்கு காத்தோட்டத்துக்கு ஒரு ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமுக்கு முன்னாடி இங்கே ஒரு டோர் கொடுத்துருக்காங்க பாருங்க.
இந்த டோரை ஓப்பன் பண்ணோம்னா இங்கே ஒரு ஓடிஎஸ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வாஷிங் மிஷின் யூசேஜுக்காக நம்ம இதை பயன்படுத்திக்க முடியும். இங்கேயும் குழா வசதியெலாம் இருக்குது. டைல்ஸ் எல்லாம் ஒட்டியிருக்காங்க. தளத்தில் நல்லா கிரிப்பான டைல்ஸ் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காமன் டாய்லெட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க இந்த காமன் டாய்லெட் பார்த்துருவோம். இது ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் இந்த அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க. தளத்தில் பூரா நல்லா கிரிப்பான டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. அது போக வால்லையும் கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. இது ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா மேலே வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி வித் ஒரு கிளாஸோடைய அமைச்சு கொடுத்துட்டாங்க. இது ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாகவே அமைஞ்சிருக்கு. இது ஒரு காமன் டாய்லெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிற பெட்ரூமுக்கு டாய்லெட் கொடுக்கல, அதுக்கு பதிலாக இங்கே காமனாக ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலில் இருக்கவங்களும் அந்த பெட்ரூம்காரங்களும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு காமனாகவே இந்த டாய்லெட் அமைஞ்சிருக்கு. ஒரு பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் அமைச்சு கொடுத்துட்டாங்க. வாங்க இப்போ இந்த பெட்ரூம் பார்த்துருவோம். இது ஒரு மினி பெட்ரூமு. இந்த பெட்ரூமில் என்ட்ரன்ஸ் பாருங்கள். அதே மாதிரி தளத்தில் 4x2 வெட்டிபி டைல்ஸு நல்லா கிளாஸி லுக்கில் சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்காங்க. ரோடு ஸ்பேஸ் இருக்கிறதுனால நல்ல பெரிய ஜன்னல் வசதி கொடுத்துட்டாங்க. அதுபோக இந்த பெட்ரூம்லையும் நல்ல ஒரு பாருங்கள், இங்கேயும் வித் ட்ரெஸ்ஸிங் டேபிளோடைய இணைக்கப்பட்டிருக்கு. அதுபோக இங்கே ஒரு டெய்லான வார்ட்ரோப் ஒன்றும் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் நல்ல பெரிய ஜன்னல் வசதி நல்ல வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் அமைஞ்சிருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா லாஃப்ட் எல் டைப்பில் லாஃப்ட் ஃபுல்லாகவே கப்போர்டு பண்ணியிருக்காங்க. சீலிங்லேயும் ஒரு ஃப்ளவர் டிசைன் பண்ணியிருக்காங்க. மல்டி கலர் பெயிண்டோட அருமையாக அமைஞ்சிருக்கு. வழக்கம் போல் செல்ஃபோன் சார்ஜர் முதற்கொண்டு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டெய்லான வார்ட்ரோப் இருக்குது பாருங்கள். வித் ட்ரெஸ்ஸிங் டேபிளோடைய இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த பெட்ரூம்லையும் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். தளத்தில் 4x2 வெட்டிபி டைல்ஸு, ஜன்னல் வசதி வித் ட்ரெஸ்ஸிங் டேபிள், வார்ட்ரோப்பு, லாஃப்ட் எல்லாம் கப்போர்டு எல்லாமே அமைச்சு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இந்த மல்டிமீடியா டிவி யூனிட்டுக்கு பின்னாடி அமைஞ்சிருக்க பேசேஜில் தான் போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே ஒரு பேசேஜில் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீட்டோட மாடுலர் கிச்சன் ஏரியா தான் வியூ பண்ணி பார்க்குறோம். பாருங்கள், இந்த மாடுலர் கிச்சன் ஏரியா நல்லா அருமையாக காம்பேக்டாக சூப்பராக அமைஞ்சிருக்கு. அங்கேயும் 4x2 வெட்டிபி டைல்ஸு சேம் பேட்டர்னில் நல்லா கிளாஸி லுக்கில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாடுலர் கிச்சன் செட்டப்புக்கு நல்ல ஒயிட் அண்ட் பிங்க் கலரில் உட் ஒர்க்கு அருமையாக பண்ணியிருக்காங்க. இது மாடுலர் கிச்சன் செட்டப்லாம் சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக கிரானைட்டில் எல் டைப்பில் மேடை போட்டிருக்காங்க பாருங்கள். இது கிரானைட் மேடை அருமையாக அமைஞ்சிருக்கு. அது போக இங்கே ஒரு எஸ்எஸ்ல வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. அது போக வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு. இங்கே ஓப்பன் அலமாரியும் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஜன்னல் வசதியும் கொடுத்துட்டாங்க பாருங்க. வால்லையும் கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மாடுலர் கிச்சன் செட்டை பார்த்துட்டோம். அது போக இங்கே லாஃப்ட் எல்லாம் பாருங்க ஃபுல்லாகவே கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்க. அது போக டெய்லாக ஒரு வார்ட்ரோப் கிச்சன் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க வித் கிளாஸோடய அமைஞ்சிருக்கு. இது கிச்சன் வார்ட்ரோப்பு வித் கிளாஸோடைய எந்த இடத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து நல்லா நுட்பமாக வேலை பார்த்துருக்காங்க. இது ஒரு காம்பேக்ட் ஹோம்ல தரைத்தளத்திலே 2 பெட்ரூமோட அமைச்சு கொடுத்துருக்காங்க. பால் சீலிங் ஒர்க்ல இருந்து எல்லாமே இன்டீரியர் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வீடு வந்து நமக்கு ஒரு மெயின் ரோட்ல இருந்து 2வது ஃப்ளாட்டா, அதாவது நம்ம வாகைக்குளம் டு பாசிங்காபுரம் மெயின் ரோட்ல இருந்து 2வது ஃப்ளாட்டா நடந்து வர தூரத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த கிழக்கு பார்த்த தலைவாசலோட ஒரு 20 அடி ரோடு உட்பட 2 சென்ட் இடத்துல சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில் கிட்டத்தட்ட பில்டிங் பார்த்தீங்கன்னா 660 சதுரடி கட்டுமானத்தில் கட்டியிருக்காங்க. 660 சதுரடி கட்டுமானம். முன்பக்கம் மினி பார்க்கிங் இருக்குது. 2 பெட்ரூமோட இந்த வீடு கட்டி அமைச்சிருக்காங்க. 2 அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. நல்ல நீர்வளம் பார்த்துக்க போகுது. 200 அடியில் போர் இருக்குது. பால் சீலிங் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோப் இருக்குது. கப்போர்டு இருக்குது. லே அவுட்டுக்கு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. பில்டிங்க்கு அப்ரூவல் வாங்கிட்டாங்க. வீட்டுக்கு பட்டா முதற்கொண்டு இருக்குங்க. இவை அனைத்தையும் உள்ளடக்கி இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா ஓனர் 40 லட்சம் சொல்கிறாங்க. விலை பேசிக்கலாம். இந்த வீடியோவும் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்னது போல் மெயின் ரோட்லேருந்து 2வது ஃப்ளாட்டு. தேங்க்யூ நண்பர்களை. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.